Happy morning all. In this session today we are going to learn about language development 11th unit. So far we have completed 10 chapters. 10 chaptersல நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா பேசிக் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்லேருந்து லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், பிரெயின் டெவலப்மெண்ட், ப்ரீநாட்டல் டெவலப்மெண்ட், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ப்ரீ ஸ்கூல் இயர்ஸில் எப்படி இருப்பாங்க, டாட்லர் எப்படி இருப்பாங்கங்கிறது தரவாக பார்த்துருக்கோம். இந்த சாப்டரில் நம்ம வந்துட்டு ப்ரீ ஸ்கூல் இயர்ஸோட லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஷால் வி ஸ்டார்ட் தி செஷன்? டெவலப்மெண்ட்னா என்ன? ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் இஸ் அ ப்ராசஸ் தட் ஹெல்ப்ஸ் டு எக்ஸ்ப்ரெஸ் தேர் தாட்ஸ். அவங்க தாட்ஸ் வந்துட்டு என்னங்கிறது எது மூலியமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் மூலியமாக தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ லாங்குவேஜ் வந்து நல்லா பேசுகிறாங்கன்னா அவங்களோட திங்கிங், க்ரியேட்டிவிட்டி இது எல்லாமே வந்துட்டு குட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். எஸ், ஸோ language is a process that it is a communication tool that express their thoughts and speaking skills. So child use language to help him understand and participate in things going around it. ஸோ ஒரு குழந்தைக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த திங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான விதங்களும் இருக்கும். Adults can help him to expand his. So what is adults work here? Adults இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட vocabulary வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளாக இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, if the child is showing something, it is அவங்க சொல்கிறாங்க பிக் கார் அப்படின்னா what is the adult work? Adult என்ன பண்ணுவாங்க? Yes, it is a big red color car, big blue shiny car. அந்த மாதிரி வெக்காபுலரியை அவங்க சொன்னதை வச்சு வெக்காபுலரியை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். The surface or helping the adult to pick up flowers. Describe each one he collect. That is the beautiful white, yellow, rose, pink, hibiscus. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் கொஞ்சம் இன்னும் டிஃபைன் பண்ணி சொல்லி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ 3 வந்துட்டு நம்ம 3 வராங்கனாலே இட் இஸ் அன் ப்ரீ ஸ்கூல் இயர்ஸோட டெவலப்மெண்ட்டெல்லாம் வராங்க. கரெக்டுங்களா? There is a vital year in languages. At about 3, children begin to direct an increasing amount of speech to peers. They express feelings and needs, and they begin to make boasting statements that enhance the ego. For example, they brag about new clothes or new toys. They express an interest in joining other in collaborative ventures. This shift is the function of speech workers. Children are learning to differentiate themselves from others. ஸோ இங்கே என்ன மெயின் தீமாக சொல்ல விடுங்கன்னா 3 இயர்ஸில் தான் we call them as an ego-centric. நீங்கள் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்லேயே படிச்சிருப்பீங்க. 3 இயர்ஸில் நம்ம வந்துட்டு ஈகோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை வந்துட்டு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அன் ஈகோசென்ட்ரிக் டெவலப்மெண்ட். ஈகோசென்ட்ரிக்னா அந்த ப்ராசஸில் வந்து குழந்தைங்க லாங்குவேஜ் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்கன்னா எவ்ரிதிங் இஸ் மைண்ட், எல்லாமே என்னோடது, எல்லாமே தன்னோடது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு அங்கே அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து எங்கே வந்துட்டு இன்னும் எவாலுவேட்டாக தெரியும் அப்படின்னா இந்த கலெக்டிவ் குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்கன்னா திஸ் இஸ் மை டாய்ஸ், திஸ் இஸ் மை கிளாத் அப்படின்னு சொல்லிட்டு தி ஃபிகர் இட் அவுட் இன் ஸ்பீச். அவங்க வந்துட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐ, மை இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயத்த அவங்க வந்துட்டு சொல்லும் போது ஓகே they are attending the preschool years of brain development. உங்கள் ஸ்பீச்சும் அதுக்கேற்ற மாதிரி டெவலப் ஆகுது. That is more about I have to do between 4 and 5 years children pay more attention to their relation with peers, and they take a lot about disagreement with peers and resolving conflicts. Always இந்த 3 years நல்லா நோட் பண்ணிங்கன்னா 3 years வந்துட்டு எல்லாமே நான் தான் பண்ணுவேன் மாற்றி சண்டை போட்டுப்பாங்க. and they never share the things, which is very 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 normal. அவங்க வந்துட்டு திங்ஸ் வந்து ஷேரே பண்ண மாட்டாங்க. இப்போ
ப்ரீ ஸ்கூல் போகிறோம், மெயின் திங்கே நம்ம இப்போ ப்ரீ ஸ்கூல் போகிறோம்னா அங்கே 2 குழந்தை பார்த்தீங்கன்னா சாக் பீஸையோ எதுக்காவது சண்டை போட்டுட்டு அது என்னோடதுன்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ இங்கே என்ன டிஸ்அக்ரிமெண்ட் வரும், கான்ஃப்ளிக்ஸ் வரும், நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்கிறது வந்து புரியும், பாதி புரியாது, பாதி புரியும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ சில்ட்ரன் ப்ரோக்ராம்ஸ் ஃப்ரம் ப்ரீ ஆக்குபேஷன் வித் தேர் ஓன் வாண்ட்ஸ் அண்ட் டிசைர் in 2 to 3 year period to focusing the self differentiation from others or focusing relations with the people. So இங்கே என்ன வராங்கன்னா it is just not an argument. அவங்க ஆர்கியூமெண்ட்டாக மட்டும் அதை வைக்கல, அதை தாண்டி அந்த குழந்தைங்க வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அது எது ரைட் ஆர் ராங் அந்த மாதிரி டிசிஷன்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறாங்க. ஸோ இங்கே 3 இயர்ஸில் இந்த மாதிரி எல்லா ப்ராசஸுமே லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டில் நடக்கும். ஸோ என்னென்ன ப்ராசஸ் இருக்கு? ஏஜஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். 2 year old 2 வயசு குழந்தைங்க 3 ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் லைக் மம்மி, கோகன், அப்பா இங்கே வாங்க, அம்மா சாப்பாடு, அந்த மாதிரி பேசுவாங்க. நிறைய ஃபெமிலியர் ஆப்ஜெக்ட்ஸை என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்மளை பார்த்து சவுண்ட்ஸையும் நம்ம எப்படி பேசுகிறோமோ அந்த விதத்தையும் இமிட்டேட் பண்ணுவாங்க. சிம்பிள் டைரக்ஷன், அங்கே போயிடுவாங்க, வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற சிம்பிள் டைரக்ஷன்ஸை அவங்களால ஃபாலோ பண்ண முடியும். நெக்ஸ்ட் லைக் டு பி ரீட் சிம்பிள், அதாவது பிக்சரைஸ் ஸ்டோரிஸை வந்து ரீட் பண்ணி லிசன் பண்ண முடியும். ரீட் பண்ண முடியும் வச்சுட்டு அந்த பிக்சர்ஸை வச்சு கனெக்ட் பண்ணி அந்த ஸ்டோரிஸை அவங்களால இது பண்ண முடியும். நர்சரி ரைம்ஸை ஒரு 3 to 4 lines இருக்க நர்சரி ரைம்ஸை அவங்களால பாட முடியும். ஹேண்ட் பர்ஃபார்மன்ஸ், நிறைய ஆக்ஷன் வேர்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ரேண்டம் ஸ்கிரிபிள்ஸ் வந்து இருக்கும். இதெல்லாம் 2 years ஓல்டுக்கான லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். 3 yearsல எப்படி இருப்பாங்க? 3 to 4 வந்து பேசுவாங்க, கொஞ்சம் கிராமட்டிக்கலாகவும் பேசுவாங்க. இங்கே இருக்காங்க, நேற்று போனாங்க, அந்த மாதிரி கிராமட்டிக்கலாகவும் பேசுவாங்க. ஸோ கலர்ஸ், ஷேப்ஸ், கவுண்டிங் எல்லாமே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேட்ச் வேர்ட்ஸ், ஆக்ஷன்ஸோட வேர்ட்ஸையும் சேர்த்தி ராம் இஸ் இயர், வாட்டர் பாட்டில் இஸ் இன்சைட் தி பேக், அந்த மாதிரி ஆக்ஷன் வேர்ட்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. ப்ளூரல்ஸ், ஒன்று, ஒரு பொருள், பல பொருள், இந்த மாதிரி வித்தியாசங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஃபுல் நேம் அவங்களுக்கு சொல்ல முடியும். நிறைய கொஷின்ஸ் இங்கே கேட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் எப்போவுமே வந்துட்டு அதுக்கு கொஷின்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரூவான ஆன்சர் சொல்லுங்கள். சொல்ல தெரியல அப்படின்னா டெல் தெம், லெட் தெம் லேர்ன் அண்ட் நோ, நம்ம 2 பேரும் சேர்ந்து கற்றுக்கலாம், அந்த மாதிரி சொல்லி கொடுங்க. என்ஜாய் ரிப்பீட்டிங் ஃபிங்கர் ப்ளே, நான்சென்ஸ் ரைம்ஸு, இதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. ட்ராமா ப்ளேஸ் பண்ணுவாங்க, இந்த கிச்சன் செட் வச்சு விளையாடுறது, இந்த மாதிரிலாம் அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. புக்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப தெரியுதோ இல்லையோ, பட் அந்த பிக்சர்ஸ் பார்க்குறதுக்கு நிறையா இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. க்ரையான்ஸ், பென்சில்ஸில் எல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ 4 yearல மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் நல்லா டெவலப் ஆகிடும். அடல்ட் மாதிரியே பேசுவாங்க. ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், நல்லா ஸ்டோரிஸ் கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்துருப்பாங்க. டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் அண்ட் ரோல்ஸ் மாடல் பண்ணிங்கன்னா இன்னுமே இருப்பாங்க. என்விரான்மெண்டலில் எப்படி பேசணும், வீட்டில் எப்படி பேசணும், ஸ்கூலில் எப்படி பேசணுங்கிற நாலேஜ் வந்து இங்கே டெவலப் ஆகிருக்கும். சில லெட்டர்ஸ் எல்லாம் அவங்களால எழுத ஸ்டார்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் அவங்க நேம் அவங்களால எழுத முடியும். ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இங்கே நல்லாவே டெவலப் ஆகிருக்கும். 5 year oldல சென்டென்ஸ் வந்து கண்டினியூஸாக 5 to 6 words வச்சு பேச முடியும். நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க. ரைட்டிங் கண்ட்ரோல் இருக்கும், லைக் ஸ்க்ரிபிள் பண்ணுறது, பென்சில் ஹோல்ட் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரைட்டிங் கண்ட்ரோல் இருக்கும். ஸ்டோரிஸை ரியலைஸ் பண்ணி அவங்களால எது கிளைமேக்ஸு, எது ஸ்டார்டிங், எது எண்ட், இது மாதிரிலாம் அவங்களால சொல்ல முடியும். லைக் நம்பர் புக்ஸோ இல்லை புக்ஸில் ஏதாவது இருந்துச்சுனாலும் அது பார்த்து ஆல்ஃபபெட்ஸை ரீட் பண்ண முடியும். ஸோ இன்க்ரீஸிங் வெக்காபுலரி. ஸோ இன்க்ரீஸிங் வெக்காபுலரி பாருங்கள், சில்ட்ரன் நோ மெனி மோர் வேர்ட்ஸ் தேன் தேர் ஸ்பீச். நிறைய பேசுறதுக்கு முன்னாடி நம்மளே அப்படின்னா இங்கிலீஷ்னாலுமே நிறைய வேர்ட்ஸ் புரிஞ்சுக்க முடியும், பட் வி கான்ட் ஏபிள் டு மேக் அ சென்டென்ஸ். நம்மளால பேச முடியாது. சேம் திங் தான் குழந்தைக்கும் 1200 வேர்ட்ஸ் வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், பேச முடியும். பிட்வீன் 4 to 6 yearsல அவங்களால 12,000 to 14,000 வேர்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் எவ்வளோ வேர்ட்ஸ் தான் பேச முடியும்? 1200 வேர்ட்ஸ் தான் அவங்களால எஃபெக்டிவாக பேச முடியும். 12,000 to 14,000 வேர்ட்ஸ் அவங்களால புரிஞ்சுக்க முடியும். நம்ம என்ன பேசினாலும் they can able to understand. எந்த லாங்குவேஜாக இருந்தாலுமே அவங்களால புரிஞ்சுக்க முடியும்.
So after learning to say the word, the child has to learn to use it in the way it is generally used. In order to do so, the child should become familiar with the use of the words. As they acquire speech, children must learn to unwritten rules about how and when to use a certain language, often understanding more words and nonsense than they practice. For example, they use the word me and I. Both are the words that used to signify the self, but their usage is different. ஸோ இங்கே மெயினாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கிட்ஸ் கேன் ஏபிள் டு அனலைஸ் த வேர்ட்ஸ் வந்துட்டு ஐக்கும் மைக்கும், எனக்கு நான் வந்து அங்கே போகிறேன், எனக்கு வந்து அந்த சாக்லேட் வேணும், இந்த மாதிரி நான் எனக்கு அப்படின்ற டிஃப்ரென்சஸில் வந்து இங்கே நல்லாவே புரிஞ்சுப்பாங்க. ப்ரீ ஸ்கூல் இயர்ஸில் நல்லாவே புரிஞ்சுப்பாங்க. பிகாஸ் தேர் இஸ் அன் குழந்தையோட வெக்காபுலரிக்கும் குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு ரேப்பிட் கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபியூர்ஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டில் நம்ம மோர் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும், லாங்குவேஜ் ஒரு பக்கம் இருக்கும். பட் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் அவங்களோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் நம்ம இருக்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டுமே ரொம்ப பூஸ்டனாக டெவலப் ஆகும். விச் இஸ் பிரெயினும் லாங்குவேஜும் பூஸ்டனாக டெவலப் ஆகும்போது விச் இஸ் அண்ட் சிம்பிள். குழந்தைங்க நிறையா வந்துட்டு பேசுவாங்க, நிறையா வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது சிம்பிள். Preschoolers are able to use and understand the words that make comparison between two objects. Big, small அந்த மாதிரி எல்லாமே அவங்களால என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஹெவி லெஸ் அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பென்சில்னா என்ன, பென்சிலோட ஒர்க் என்ன, வேர்டோட ஒர்க் என்ன, டாங்கி, ஹார்ஸ் இந்த மாதிரி நிறைய பிக்சரைஸ்ட் இமேஜஸை வச்சு தே கேன் டிஃபைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவோ அதை அவங்களால பேச முடியும். எங்கே பேச முடியும்னா ப்ரீ ஸ்கூல் இயர்ஸ் ஆஃப் லைஃப்பில் பேச முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆம்புலன்ஸோட சவுண்ட் வச்சு ஆம்புலன்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா பேஷண்ட்ஸ் போவாங்க, டிரைவர் இருப்பாங்க, அந்த மாதிரி அவங்களால சொல்ல முடியும். 3-year-old preschool children are aware of the concept of space. The preschool child understand the words like here, there, below. இந்த மாதிரி கிராமட்டிக்கல் வேர்ட்ஸுமே அவங்களால புரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க. விச் இஸ் ஹியர், இங்கே இருக்கேன், தேர் அங்கே இருக்குது, எபோ மேலே இருக்குது, அந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் they can able to understand clearly. Understand the language rules. Language has the marvelous ability to foster growth in every area of a child development, physical, social, emotional. Languageங்கிறது physical developmentலையும் இருக்குது, socialலையும் இருக்குது, emotional. எப்படி அப்படின்னா physically if they are physically active with their throat, noses எல்லாம் எங்கே பிரச்சனை இல்லாமல் இருந்தால் தான் லாங்குவேஜ் நல்லா பேசுவாங்க. சோஷியல் இந்த சொசைட்டியில் அவங்க நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா தான் they are in a குட் ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸில் இருக்கிறாங்க. எமோஷ்னலி அவங்களுக்கு என்னவாக இருந்தாலுமே லாங்குவேஜ் மூலயமா தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். காக்னிட்டிவ் அப்படிங்கிறதே நம்ம எதை வச்சு டிசைட் பண்ணுறோன்னா பிரெயின்குள்ளே போய் அந்த பிரெயின் டெவலப் ஆகிருக்கான்னு டிசைட் பண்ண மாட்டோம். அந்த குழந்தை பிரெயின் டெவலப்மெண்ட்டே லாங்குவேஜ் மூலயமா தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே இன்டர்லிங்க் ஆனது தான் லாங்குவேஜ். Development are enhanced as the child oral and written language development. Cognitively, preschool children learn that the mark stands for something symbolic representation, as they scribble or draw pictures and then describe their artwork, or as they tell the story. They learn to solve problems using language, asking questions and sharing ideas. Children of this age group love to classify, sort and compare, growing in their ability to say what goes together and why. Language becomes a constant helper and meaningful part of their world. As the child understand the concept of இங்கே வந்துட்டு அவங்களால எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும், எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், எல்லாமே அதே கான்செப்ட் தான் திரும்ப சொல்கிறாங்க. as a child understand the concept of time, she can use டைம் அப்படிங்கிற விஷயம். டைம்னா கரெக்டாக 4:50 2:25 அந்த மாதிரி சொல்லணும்னு இல்லை. திஸ் இஸ் மார்னிங், திஸ் இஸ் ஈவினிங், திஸ் இஸ் நைட் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே they can able to speak with present, past, future வந்து அவங்களால பேச முடியும். மோஸ்ட்லி எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்யூச்சர் டென்ஸ் தான் பேசி கற்றுப்பாங்க, அதுக்கப்புறமா தான் பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட்டை வந்து திங்க் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன நடக்குதோ அதை சொல்லுவாங்க, அண்ட் ப்ரெசன்ட் சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா லேட்டராக தான் ஃப்யூச்சர் அண்ட் ப்ரெசண்ட்டை சொல்லி முடிச்சதுக்கப்புறமா தான் பாஸ்ட் வந்து கிளியராக அவங்களால சொல்லுவாங்க. ப்ரீஸ்கூல் சைல்டு கேனாட் நரேட் லைக் அந்த ப்ரீஸ்கூல் சைல்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அந்த குழந்தைனால ஒரு பாஸ்ட் ஈவெண்ட்டை அப்படியே செக்ரிகேட் பண்ணி இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. பட் ப்ரீஸ்கூல் இயர்ஸ்னால அந்த இன்சிடெண்ட்டை வச்சு இதுதான் நடந்துச்சுங்கிறது சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புக்கில் கொடுத்துருக்க மாதிரி 1 month பிஃபோர்
நம்ம கோயிலுக்கு போனோம்ல, வாட் ஹேப்பன் தேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது சொல்ல தெரியாது. பட் நம்ம இப்படி கேட்டால் சொல்ல முடியும். நம்ம முருகர் பார்த்தோம்ல, முருகர் பார்த்தப்போ என்ன வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தை வந்துட்டு சொல்லுவாங்க. நம்ம ஜீசஸ் பார்த்தப்போ சர்ச் போயிருந்தோம்ல, அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா they can able to tell the event. ஸோ இதுதான் வந்துட்டு பாஸ்ட் ஈவெண்ட்டை இப்படி தான் வந்துட்டு கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு குட்டி பையன் கோகுல்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா மிக்சர் கிரைண்டரில் சட்னி பண்ணிகிட்டு இருக்காங்க. சட்னி பண்ணி முடிச்சு கண்டெய்னரில் மாற்றினதுக்கப்புறம் கோகுலையும் கூப்பிட்டு அவன் எட்டி பார்த்துட்டே இருக்கான். கோகுலுமே பார்த்துட்டு உனக்கு ட்ரை பண்ணுமான்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. எஸ்ன்னு சொன்னதுக்கப்புறம் கோகுலை இன்வைட் பண்ணி அந்த சட்னி மிக்சர் கிரைண்டரோட பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க. கிரைண்டரும் வந்துட்டு ஃப்ளூ ஆகுது. ஃப்ளூ ஆகி அந்த கிச்சன் ஃபுல்லாமே என்ன ஆயிடுச்சு, ஸ்பில் அவுட் ஆகிடுச்சு. அவனை தூக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. பட் கோகுல் மதர் வந்துட்டு அவனை திட்டுற மாதிரி வந்துட்டு ஒரு ஆன்டிசிபேட் பண்ணுறாங்க, நடிக்கிறாங்க. நடிக்கிறாங்க. அது சாரி கோகுல் என்ன ஆகுது அப்படின்னா, கோகுல் வந்து கிச்சன்லேருந்து வெளியே வந்துட்டு நமக்கு திட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். பட் வெளியே வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து அவர் திட்டு வாங்கியிருக்காரு. ஸோ இந்த ஈவெண்ட்டை கோகுல் வந்து ஆஃப்டர் 1 month கழிச்சு கூட ஞாபகம் வச்சுருந்தான். அது எப்படி ஞாபகம் வச்சுருந்தான்னா, அந்த இன்சிடெண்ட்டை தான் ஞாபகம் வச்சுருந்தாரே தவிர அந்த டேட் அண்ட் டைமாக அவனால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ இங்கே தான் ப்ரீ ஸ்கூல் இயர்ஸ் வந்து நிறைய வெக்காபுலரியும் சுற்றி இருக்கிற ஆப்ஜெக்டையும் நிறைய ஞாபகம் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த விஷயத்த பேசுவாங்க. ஸோ pre-reading and pre-writing stage. Writing an activity is a process that involves children in expressing idea and feeling by creating marks on paper. When children first hold crayons at about 15 months, they are most interested in the scribbling process. So இப்போ எப்படி லாங்குவேஜ் வந்து ரைட்டிங் ஸ்கில்லாக ஆகுதுன்னா 15 monthsக்கு ஒரு பென்சில் பிடிச்சி ஸ்கிரிபிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற குழந்தை மோஸ்ட் கண்ட்ரோல்டாக ஒரு 2.5 years அவங்க சேஞ்ச் ஆவாங்க. கிராஜுவலி சில்ட்ரன் அட்டெம்ப்ட் தீஸ் ஃபார்ம்ஸ் அட் அ கிண்டர்கார்டன் லெவல். As a young children are read to, they begin to understand that the marks on the page have special meaning in print-rich environment. They recognize these marks are letter with a special sounds. For example, ABCD na special sounds irukku. In the symbol ku inga sound irukku. In the symbol eppadi da read pannundra mari connect pannipanga. This reading and writing begin to take shape in a child in the preschool year. Children see letters, numbers and pictures in books. புக்ஸ் பார்ப்பாங்க, மேகசைன்ஸ், நியூஸ் பேப்பர், டிவி, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ரெசிவ் ஆப்ஜெக்ட்ஸ் மூலியமாக அவங்க நிறைய மீனிங்ஃபுல் பிக்சர்ஸையும் கற்றுக்குறாங்க. ஃபெமிலியர் இதை வந்து கற்றுக்குறாங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ வந்துட்டு we are in 2026. I am recording this on May 18. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து விஜய் அப்படின்னு சொல்லி he was in the chief minister's seat. But if you are going to ask with a preschool year kid, நீங்கள் ஒரு 3 வயசு கிட்ட கூப்பிட்டு யார் இப்போ நீங்கள் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா they can able to say ஜோசப் விஜய் ஆர் விஜய் தளபதி, இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் வந்து சொல்கிறாங்க. how it is possible? எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா the influences, அவங்க என்ன அதிகமாக பார்க்குறாங்க, வீட்டில் என்ன அதிகமாக காமிக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு அதிகமாக நியூஸ் சேனல்ஸ் பற்றியும் இப்போ நம்ம கரண்ட் சினாரியோவில் நிறைய நியூஸ் பார்க்குறோம் இந்த சினாரியோவில். ஸோ நியூஸ் சேனல்ஸை பார்க்கும்போது அது ரிகார்டிங்காக இருக்கிற விஷயங்களை நிறைய கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. இப்போ இதே வீட்டில் நீங்கள் சினிமா பார்க்குறீங்கன்னா சினிமாஸ் பற்றின நியூஸஸ். இப்போ நீங்கள் இதிலே டிஸ்கவரி சேனல் பார்க்குறீங்க அதிகமாக வீட்டில் அப்படின்னா அனிமல்ஸ் பற்றியும் அதை சுற்றி இருக்கிற விஷயங்களையும் நிறைய பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ எது அவங்கள ரொம்ப அட்மையர் பண்ணுதோ, எது நம்ம அதிகமாக வந்துட்டு பார்க்குறோமோ, ஆஸ் அ பேரண்ட் நம்ம எது அதிகமாக பார்க்குறோமோ அது அவங்கள ரொம்ப அட்மையர் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் நிறைய புக்ஸ் ரீட் பண்ண வச்சிங்கன்னா கிட்ஸும் வந்து என்ன பண்ணுவாங்க, ரெக்கக்னைஸ் பண்ணி நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய நியூஸ் கேட்டிங்கன்னா கிட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக நியூஸ் கேட்பாங்க. பட் அது சைல்டுஹுட்லேருந்தே நீங்கள் அதை டெவலப் பண்ணியிருந்தா தான் அதை டெவலப் பண்ண முடியும். ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ரீடிங்? நல்ல விஷன் இருக்கணும், நல்ல ஹியரிங் கெப்பாசிட்டி இருக்கணும், ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னதான் நம்ம வந்துட்டு ஹை ஸ்டேட்டஸ்ட், லோ ஸ்டேட்டஸ்ட், மிடில் கிளாஸ் அந்த மாதிரி என்னதான் இருந்தாலுமே அந்த ஸ்டேட்டஸ் தாண்டி வாட் வி ஆர் கிவிங் டு த சைல்டு, அந்த குழந்தைக்கு அந்த ஏஜுக்கு தேவையானது கொடுக்குறோமாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாங்குவேஜ் டெவலப் ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோமா, மற்ற குழந்தைங்க கூட பேசுகிறாங்களா, அவங்களோட வெல்த், நான் இதை தான் சொன்னேன், இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் வெல்த் எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா வெல்த்தியாக இருக்காங்க,
பட் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ப்ராப்பரான எஜுக் ஸ்கில் கொடுக்குறோமா. ப்ரீ ரீடிங் ஆக்டிவிட்டி, சார்ட்டிங்கு, ஆட் பை நவுட் சொல்லி கொடுக்குறோமா. லெஃப்ட் டு ரைட் எக்ஸசைஸ், ப்ரீ ரைட்டிங் ஸ்கில்ஸ். நீங்கள் வந்துட்டு நம்ம இதில் பார்த்துருக்கோம் மாண்டசரி ஆக்டிவிட்டீஸில் சார்ட் பண்ணி போடுறது கூட லெஃப்ட் டு ரைட் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் அது ரீடிங் ஸ்கில்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அட்டென்ஷன் ஸ்பேனை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, நல்ல கிளியர் ஸ்பீச் சொல்லி கொடுக்குறது. கிளியர் ஸ்பீச்னால் மழைத்தனமான இருக்கிற பேச்சுக்களை வந்துட்டு அது நல்லா இருக்குன்னு ரசிக்காமல் அது நல்லா கரெக்டாக பேசணுங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறது. அவங்க ரிட்டன் பண்ண வேர்ட்ஸை நம்ம இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அதுக்கு மேலே நம்ம அவங்களை டீச் பண்ணி கொடுக்குறது. லைக் ரெக்கக்னைசிங், அவங்க இது மூலியமாக நிறைய லெட்டர்களையும் இல்லை சில லெட்டர்ஸையும் அதனால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸ்டோரிஸ் வந்து அதனால் கேட்க முடியும். ரீடிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்கில் இன்வால்வ்ஸ். என்னென்ன வந்து அவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கற்றுப்பாங்கன்னா சவுண்ட்ஸ் கற்றுப்பாங்க, ஷேப்ஸ் கற்றுப்பாங்க, டச் பண்ணி ஃபீல் பண்ணி நிறைய விஷயத்தை கற்றுப்பாங்க. ஜாயினிங் அண்ட் கம்பைனிங் 2 letter அண்ட் கிரியேட்டிங் சவுண்ட்ஸ், 2 words டு ஓ டு ஆப் ஆப் அந்த மாதிரி 2 letter words 3 letter words வந்து என்ஜாய் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெக்கக்னைசிங் சம் மெனி லெட்டர்ஸ் இன் ஆல்ஃபபெட் அசோசியேட் பண்ணுவாங்க. அதை ஒருங்கிணைச்சு அதை பேசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கனெக்ஷன் பிட்வீன் ஸ்பீச் அண்ட் பிரிண்ட், ரெக்கக்னைசிங் அ கனெக்ஷன் பிட்வீன் ஸ்பீச் அண்ட் பிரிண்ட். நம்ம பேசுறதுக்கும் அந்த புக்ஸில் இருக்கிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அதை வச்சு, அதாவது இப்போ ஏன்னா எப்போ ஆப்பிள் அந்த பிக்சரை வச்சு பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லெட்டர் அண்ட் வேர்ட்ஸ். நோ தட் வி ரீட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். எப்போவுமே லெஃப்ட் டு ரைட் தான் நம்ம ரீட் பண்ணுவோங்கிறது ஆட்டோமேட்டிக்காக பிரெயினில் போய் ஸ்டோர் ஆகிடும். ரிட்டன் வேர்ட்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க, ஸ்டோரிஸ் இது எல்லாமே. ஸோ பிக்சர் வேர்ட்ஸ் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் ஃபோனிக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, நம்ம கிளாஸஸ் ஃபோனிக்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு ரீட் dog, dog, cat, cat. அந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், சைட் வேர்ட்ஸை வந்து ரீட் பண்ண முடியும் ரிப்பீட்டடாக. திஸ் ப்ராசஸ் சைட் ரீடிங்னு சொல்லுவாங்க. ரீப்ரொடியூஸ் அப்ஸ்ட்ராக்ட் வேர்ட்ஸ் ஈஸிலி ஆஸ் தீஸ் ஆர் அசோசியேட்டட் வித் அ கான்க்ரீட் ஆப்ஜெக்ட். அப்ஸ்ட்ராக்ட் வேர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, குழந்தை அதை பார்த்த உடனே பிரெயினில் அந்த சவுண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரீட் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபபெட் டீச் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி ஆல்ஃபபெட்ஸ் டீச் பண்ணுவோம், எப்படி நீங்கள் டீச் பண்ணாலுமே யூ நீட் டு நோ அபவுட் தி சென்சாரியல் மெமரி. சென்சாரியல் மெமரினா அதை டச் பண்ணி ஃபீல் பண்ணி அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா அது ஈஸியாக அவங்களால மேக் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கவு, டாக் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. பட் வாட் ஐ வுட் சே இஸ், நீங்கள் அதை ரீட் பண்ணி சொல்லி கொடுத்தீங்கன்னா, அதை டச் பண்ணி ஃபீல் பண்ணி சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக வந்து குழந்தைங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. So this would enhance the ability to discriminate all kinds of sounds. எல்லா kinds of sounds வந்து இப்போ எப்படி தமிழில் இருக்கோ அதே மாதிரி எல்லா kind of sounds வந்து அவங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீட் பண்ண முடியும். But following this, peaceful child could be exposed to a number of activity to encourage them to create their own letter using clay, sand, pebbles. இந்த மாதிரி லைக் ஓன் லெட்டர்ஸை வந்துட்டு சில குழந்தைங்க புக்ஸில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கலைன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி சாண்ட் பிளே, வாட்டர் பிளே, பிளெபிள்னால் கல், சின்ன சின்ன ஃபிஷ் டேங்க் எல்லாம் போட்டிருப்பாங்களே அதிலெல்லாம் வந்துட்டு நீங்கள் வேர்ட்ஸ் மேக் பண்ணி சொல்லி கொடுக்கலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க வந்துட்டு லெட்டர்ஸ் மேலேயும் ரீடிங் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. ஸோ இது ரொம்ப யாருக்கு இம்பார்ட்டன்ட்னா, ப்ரீ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறீங்கன்னா டேரெக்டாக கலர் பென்சில், பெயிண்ட் அந்த மாதிரிலாம் கொடுக்காம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும்போது அவங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ரைட்டிங், ப்ரீ ரைட்டிங் ஸ்கில்ஸ். ரைட்டிங் ஸ்கில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி உங்களுக்கு 5 motor ஸ்கில்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்கில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, அண்ட் ஹை கோஆர்டினேஷன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரீடிங் சீக்வன்ஸ் வந்து லெஃப்ட் டு ரைட் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இபிஎல் செஷனில் படிச்சிருக்கோம். ஹோல்டிங் அண்ட் ரைட்டிங் டூல் வித் ஈஸ். ஒரு பென்சிலை எப்படி ஹோல்ட் பண்ணி ஈஸியாக ரைட் பண்ணுறது. ரீடிஃபைன் ஸ்ட்ரோக்கிங் பேட்டர்ன்ஸ் எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு கொண்டு வருது. ஷேப்ஸ் காப்பி பண்ணுறது. லைக்னஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ், ஷேப்ஸ்லேயே வந்துட்டு டிஃப்ரென்சஸை வந்து ஃபைன் பண்ணுறது. காம்ப்ரஹென்சிங் தி லாங்குவேஜ், ஒரு ப்ரீ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோட ஸ்டோரி டெல்லிங் வந்து எப்படி பண்ணுறது, டீச்சர் அதுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்கணும், இது எல்லாமே we have discussed in the class. Appropriate perception of letter. B இருக்கு இல்லையா, மோஸ்ட்லி வந்துட்டு till 6 years to 7 years வரைக்கும் இப்படி பண்ணுவாங்க. 3 இப்படி போடுவாங்க இல்லையா, அதே பியும் அப்படியே போடுவாங்க.
அந்த கர்வை பார்த்தீங்கன்னா சிக்கு டிக்கு இந்த மாதிரிலாம் மிக்ஸ் மேட்ச், இப்படி டி போட வேண்டியது இப்படி போடுவாங்க. ஸோ சி வந்துட்டு இப்படி போட வேண்டியது இப்படி மாற்றி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிசையர்ஸ் எல்லாமே இந்த ஃபேக்டரில் இருக்குது. ஸோ இது எல்லாமே கீன் டிசையர் டு ரைட். ஸோ இதெல்லாமே எப்போ டெவலப் ஆகும்னா நம்ம ப்ராப்பர் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்லேயுமே இந்த மாதிரி ஸ்கில்ஸை அக்வயர் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே கற்றுப்பாங்க. Some of the important activities that அவங்களோட லாங்குவேஜ் ஃப்ரீ கான்வர்சேஷன், என்ன டாபிக் இதுதான் டாபிக்னு இல்லாமல் என்ன டாபிக் வேணாலும் பேச வைக்கிறது. ஸ்டோரி டெல்லிங் வந்து நிறைய கலர்ஃபுல் ரீட்ஸ் அண்ட் பப்பட்ஸை வச்சு ஷோ பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது. நம்மளோட கிளாஸஸ்லையுமே நிறையா நீங்கள் பண்ணியிருப்பீங்க, டெமோ கிளாஸஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ரோல் பிளே அண்ட் ட்ராமேட்டிக் பிளே, ஹவுஸ் பிளே பண்ணுறது, வீட்டிலே வந்துட்டு ஏதாவது இருக்கிற ஆப்ஜெக்ட் வச்சு விளையாடுறது, நிறைய ரைம்ஸ் சொல்லி கொடுக்குறது, பெயிண்டிங், கட்டிங், சாண்ட் பிளே, வாட்டர் பிளே, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் தான் அவங்க இன்வால்வ் பண்ணி விளையாட வைக்கிறது. In most of the preschool, the emphasis on teaching children to recognize and write numbers and alphabet. Most parents are expected to do that the preschool which lead to their child numbers and letters, so that they are able to seek admissions in this school. Well, it is not wrong to emphasize the learning of these concepts. You have to keep in mind before going into learning reading and writing. The child has to, அதாவது மெயினாக என்ன அப்படின்னா ப்ரீ ஸ்கூல் இயர்ஸ்ன்னு நம்ம எடுத்து பார்த்தாலே எது மெயினாக இருக்கும் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு ஏபிசிடி எழுத தெரியுதா, நம்பர்ஸ் எழுத தெரியுதாங்கிறது மட்டும் ஒரு மெயின் எம்பசிஸாக மெயின் பாயிண்ட்டாக வச்சுக்காம அந்த குழந்தைக்கு என்ன எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் தெரியுது, அவங்க எப்படி அக்வயர் பண்ணிக்கிறாங்க, ஒரு விஷயத்தை எப்படி அப்சர்வ் பண்ணிக்கிறாங்கங்கிறதையும் சேர்த்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ பேரண்ட்டுமே இதே ஒரு ஃபேக்டராக வச்சுட்டு அதை எப்படி சொல்லிக் கொடுக்கணுன்ற ப்ராசஸ் இல்லாமல் ஏபிசிடியை குருட்டுத்தனமாக மனப்பாடம் பண்ண வைக்கக்கூடாதுங்கிறது தான் இங்கே மெயின் பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் ஸ்கில்ஸ், நிறைய இன்டராக்ஷன், நிறைய பேசணும். அவங்க சைட்லேருந்து ஒருத்தவங்க குழந்தை பேசுகிறாங்கன்னா அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் திரும்ப ரிப்பீட்டடாக பேசணும். நீங்கள் பேசுகிறத வச்சுட்டு அவங்க குழந்தையும் அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அது ஒரு டிஸ்கஷனாக இருக்கலாம், ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கலாம், டைலாக் பேசுறதுக்கு அலோவ் பண்ணலாம். அவங்க ஏதாவது தப்பாக பேசுகிறாங்கன்னா அவங்க நோ அப்படின்றத சொல்கிறத விட்டுட்டு அது கரெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நிறைய இன்டராக்ஷன் வந்து டெவலப் ஆகும். குரூப் டிஸ்கஷனாக இருக்கலாம். பர்ஸ்பெக்டிவ் டாக்கிங். இப்போ எனக்கு ஒரு ஆப்ஜெக்டை பார்த்தா ஒரு பர்ஸ்பெக்டிவ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எனக்கு ப்ரீ ரைட்டிங் ஸ்கில்னா இதுதான் அப்படின்னு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஆஸ் அ டீச்சராக உங்களுக்கு வேறு பர்ஸ்பெக்டிவ் கூட இருக்கலாம். ஆஸ் அ சில்ட்ரன் ரோல் பிளே, தே அப்சர்வ் சிச்சுவேஷன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ பர்ஸ்பெக்டிவ் டாக்கிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கேரக்டர்ஸை கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி பண்ண சொல்லலாம். ரெட் ரைடிங் would offers 3 very different perspective. Try out the roles of wolf, ரெட் ரைடிங் ஹுட் அண்ட் கிராண்ட்மதர். 3 கேரக்டர் கொடுத்து அந்த 3 கேரக்டரையும் அவங்க வந்துட்டு ரோல் ப்ளே பண்ண சொல்கிறாங்க. அந்த ரோல் பிளேயில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ ஒரே விஷயத்த கிராண்ட் மதர் ஏஜ் இருந்தால் எப்படி யோசிப்பாங்க, ஸோ அவங்க வீட்டில் பார்த்துருக்குற கிராண்ட் மதரை வச்சு சொல்லுவாங்க. ஒரு சைல்டாக இருந்தால் எப்படி யோசிப்பாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் டாக்கிங் இருந்துச்சுன்னா ஈஸியாக குழந்தைக்கு மற்றவங்களோட சிந்தனைகள் என்ன அப்படின்றது புரிஞ்சுக்க முடியும். எக்ஸ்ப்ளோரிங் எமோஷன்ஸ். மற்றவங்களோட எமோஷன்ஸ் என்ன, மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு, ஸ்டாண்டிங் இன் அதர் ஷூஸ், எந்த வேர்ட்ஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். எக்ஸ்ப்ளோரிங் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது அவங்கள வந்துட்டு ஹாப்பி, சேடு, கன்ஃபியூசிங், இந்த வேரியஸ் ஸ்டேட் ஆஃப் எமோஷன்ஸை அவங்கள நம்ம கற்றுக்க அலோவ் பண்ணணும். அந்த எமோஷன்ஸை அவங்களுமே ஃபீல் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணணும். ரொம்ப அழுகிறாங்க, உடனே பொம்மையை காமிச்சு சமாதானப்படுத்துறதோ, இல்லை அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்கன்னு உடனே போய் கொஞ்சிடுறதோ, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கன்னு ரொம்ப சிரிக்காத அப்படின்ற மாதிரியும் அப்படி கண்ட்ரோல் பண்ணுறதை விட்டுட்டு அவங்க அந்த எமோஷன்ஸை என்ஜாய் பண்ண விட்டால் தான் அவங்களாலையும் மற்றவங்களோட எமோஷன்ஸை இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆட்டோனமி அண்ட் பாசிட்டிவ் செல்ஃப் எஸ்டீம். ஆட்டோனமிங்கிறது அவங்க செல்ஃப் அவங்க உணர்ந்தாலே ஒரு பாசிட்டிவ் செல்ஃப் எஸ்டீம் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். ஆட்டோனமி அப்படின்னா ஆட்டோனமஸ் செல்ஃப், தனக்கு என்ன வேணும், தனக்கு என்ன பிடிச்சிருக்கு, தனக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சாலே ஒரு பாசிட்டிவ் செல்ஃப் எஸ்டீம்குள்ளே தான் குழந்தைங்க இருப்பாங்க. ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும்போதே பாசிட்டிவ் செல்ஃப் எஸ்டீம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மோட்டார் ஸ்கில்ஸ். There is a 2 type of motor skill. One is fine motor skills, another one is gross motor skills. இது ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபிங்கர் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க, ஹோல் பாடி டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்கில்டாக இருந்துச்சுன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருப்பாங்க. ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். விஷுவல் அவேர்னஸ்.
மோஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோவில் மோஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் சென்சாரியலை தாண்டி நிறைய விஷுவல் டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்குது, விச் இஸ் அவங்க பார்த்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிற மாதிரி நிறையா இருக்குது. ஸோ விஷுவல் ப்ராசஸை வந்துட்டு ஆஸ் அ கிரிட்டிக்கல் பார்ட் ஆஃப் லாங்குவேஜ் ப்ராசஸ் இருக்கா ஓவர் அ டைம் ஆஸ் சில்ட்ரன் டிஸ்கிரிமினேட் பிட்வீன் scribbling then letter like forms which experience the increased visual awareness enable them to recognize letter and their names. Through book sharing, children start to see the books read from the top to bottom or left to right. So visual discrimination என்னதா sensorial pattern நம்ம கத்து கொடுத்தாலும் ஒரு end of the process visual discrimination which is பார்த்து தான் படிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னதான் உங்களுக்கு கிளாஸ் வந்துட்டு ரெக்கார்டட் செஷனாக கொடுத்து நீங்கள் கேட்டால் கூட நீங்கள் அந்த புக்கில் இருக்கிறத ஒரு நிமிஷம் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளேயே வர முடியும். ஸோ தட் இஸ் கால்ட் விஷுவல் டிஸ்கிரிமினேஷன். அண்டர்ஸ்டாண்டிங் சிம்பிள்ஸ் ஃபஸ்ட்டு எப்போவுமே சிம்பிளைஸ்டு வேர்ட்ஸை வச்சு தான் குழந்தைங்க பேசுவாங்க. சிம்பிளைஸ்டு ரெப்ரசன்டேஷன் வச்சு தான் ஒரு லாங்குவேஜை கற்றுப்பாங்க. ஸோ சிம்பிள்ஸ் வந்து இனிஷியல் ஸ்டேஜ், அதனால தான் நம்ம வந்துட்டு ஏபிசிடி கற்றுக் கொடுக்குறதுக்கு முன்னாடி பேசிக் ஸ்ட்ரோக்ஸ்ன்னு கற்றுக் கொடுப்போம். அந்த ஸ்ட்ரோக் அவங்க தெளிவாக எழுத ஆரம்பித்தாங்கனாலே அந்த லெட்டர்ஸ் ஃபார்மேஷன் ஈஸியாக வந்துடும். ஸோ அதுதான் சிம்பிள் ரெப்ரசன்டேஷன்ன்றது. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், சின்ன சின்ன பசில்ஸ் கொடுத்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை கொடுத்து அவங்கள வந்துட்டு அதை சால்வ் பண்ண சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குன்னா அது க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ண சொல்கிறது ஒரு ப்ராப்ளம் சால்வ். ஒரு 3.5 to 4 years ஓல்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க பேக்லேருந்து இங்கிலீஷ் புக் எடுத்துருவாங்கன்னா அந்த இங்கிலீஷ் புக்கில் என்ன பிக்சர் போட்டிருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த குழந்தை அதை எடுத்துகிட்டு வராங்களான்னு செக் பண்ணிட்டு ப்ராப்ளம்ஸ் சால்விங். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கும்போது உன்னோட வாட்டர் பாட்டில் என்ன கலர் அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தை டக்குன்னு அதை யோசிச்சு சொல்கிறாங்கன்னா தட் இஸ் அன் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். க்ரியேட்டிவ் திங்கிங் ஸ்கில், நிறைய க்ரியேட்டிவாக இங்கே தான் வந்துட்டு யோசிப்பாங்க. நிறைய லைக் இந்த இடத்துல அவங்களோட இமேஜினேஷன் நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கூடாது, ஸ்டாப் பண்ணக்கூடாது. நிறைய க்ரியேட்டிவாக யோசிக்கும் போது நம்ம அலோவ் பண்ணுவோம். லைக் டீ பார்ட்டி அந்த மாதிரி ஒரு கேம் கொண்டாடுறது, டாக்டர் ப்ளே பண்ணுறது, பஸ் கண்டக்டர், இந்த மாதிரி நிறையா யோசிக்கும் போது they can imagine the things. அது எப்படி நடக்குங்கிறத அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். என்னென்ன ஃபேக்டர்ஸ் ஒரு லாங்குவேஜை வந்துட்டு தடுக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். First one, heredity and environment. Heredity and environment which is அவங்களுக்கு ஜெனட்டிக்கலி ஏதாவது லாங்குவேஜில் பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கிட்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். ஹெல்த் வைஸ் ஏதாவது அவங்களுக்கு இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லாங்குவேஜ் ஹெல்ப் பண்ணும். இன்டெலிஜென்ஸ் லெவல், ஸோ ஒரு இன்டெலிஜென்ஸ் ஒரு குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டு எது தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுதுன்னா லாங்குவேஜ் தான் டிட்டர்மைன் பண்ணுது. சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் தட் வி ஆல்ரெடி நோ. அந்த ஸ்டேட்டஸில் என்னவாக இருந்தாலுமே இஃப் த சைல்ட் ஹேஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னா அந்த குழந்தை நல்லா ஒரு பிரெயின் டெவலப்மெண்ட்டில் இருக்காங்க. 6 மோஸ்ட்லி பாய்ஸை விட கேர்ள்ஸ் சீக்கிரமாக பேசிடுவாங்க, பாய் வந்து கொஞ்சம் டிலேவாக தான் பேசுவாங்க, விச் இஸ் சயின்டிஃபிக்லி ப்ரூவன். ஃபேமிலி சைஸ், ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியில் இருந்தாங்க அப்படின்னா தே கான்ட் ஏபிள் டு டாக் வைஸ்லி. அதாவது ஒரு சின்ன ஃபேமிலி, அம்மா அப்பா எல்லோரும் வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க பேசுறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஒரு தாத்தா பாட்டி இருக்கிற வீடாக இருந்துச்சு அப்படின்னா நிறையா பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். என்னென்ன டெக்னிக்ஸ் வந்து ஒரு லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டை ஆக்சிலேட் பண்ணும்? ஸ்டோரி டெல்லிங், நிறைய ஸ்டோரிஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ், சின்ன சின்ன ஆப்ஜெக்டை வச்சு சொல்லி கொடுத்தீங்கன்னா நிறைய பேசுகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நிறைய ப்ளே மூலியமாக அவங்க ஏஜ் கேட்டகரி ஆஃப் பிளேஸ், அதனால தான் ப்ரீ ஸ்கூலில் போய் சேர்க்கணுன்னே நம்ம குழந்தைங்க நல்லா பேசுகிறதுக்கு ரீசன் அவங்க ஏஜ் கேட்டகரி ஆஃப் குழந்தைங்க கூட நிறையா விளையாட முடியும். சென்சாரியல் மெட்டீரியல்ஸ் வச்சு இது பண்ணும்போது நிறையா சென்ஸ் பண்ணி ஃபீல் பண்ணி கற்றுக்க முடியும். ஸோ ஒரு எஃபெக்டிவ் லாங்குவேஜ் வேணும்னா மினிமம் ஸ்டிமுலேஷன் இஸ் ஓன் ரிக்வயர்ட். The child to listen yearly to discriminate these sounds clearly and verbalize these. Language is the most natural of skill to develop, but to develop it well, children need strong language models. The child can imitate the model and learn the language. ஒரு மாடல்னா அப்படின்றது ஒரு பொம்மையோ இதுவோ கிடையாது, நம்ம தான் அந்த மாடல். நம்ம வந்து ப்ராப்பராக வந்துட்டு அதை மாடல் பண்ணி இப்படி தான் பேசணும், இப்படி தான் நடந்துக்கணுங்கிறது கற்றுக் கொடுத்தோம்னா ஈஸியாக அப்சர்வ் பண்ணி கற்றுப்பாங்க. சில்ட்ரன் ஒரு என்கரேஜ் டு ஸ்பீக் ஆர் லிசன், லைக் அவங்க பேசுகிறப்போ என்கரேஜ் பண்ணுறதும் நம்ம பேசும்போது அவங்க லிசன் பண்ணுறதையும் என்கரேஜ் பண்ணாலே மோர் ஓவர் ஒரு நல்ல லாங்குவேஜ் பேட்டர்னை நம்ம கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் இதெல்லாமே ரீட் பண்ணி பாருங்கள். 3 to 4 இயர்ஸில் அவங்களுக்கு என்ன ப்ராசஸ் இருக்கும், 4 to 5 இயர்ஸில் என்னென்ன ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு டெவலப் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. விச் இஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக் விச் இஸ் ஸ்பீச் ப்ராப்ளம் இன் சைல்ட்ஹுட். இந்த ஸ்டட்டரிங், ஸ்டாம்பரிங் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ஒரு குழந்தையோட லாங்குவேஜ் பாதிக்கப்படுறது.
ஒரு கிட் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக அந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டையும் 100% பாதிக்கும். ஸோ தேர் ஆர் 3 ரீசன்ஸ் ஆஃப் எனி ஒன் விச் குட் காஸ் த டிஸார்டர். ஸோ 3 ரீசன் இருக்குது. எது வேணாலுமே அந்த குழந்தைக்கு டிஸார்டராக மாற சான்ஸ் இருக்குது. அந்த குழந்தைக்கு கேட்க முடியலன்னா கண்டிப்பாக அவங்களால பேச முடியாது, ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ஒன் இஸ் ஆர்கன்ஸில், லங்ஸ்லேயோ த்ரோட்லேயோ நேசல்லையோ ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதோட பிரெயின் டேமேஜ்க்கான சிம்டம் தான். ஸோ எமோஷனல் ப்ராப்ளம், அம்மா அப்பா சிங்கிள் ஆகிட்டாங்க, அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டார், இந்த மாதிரி ஏதாவது எமோஷனல் ப்ராப்ளம்னால கூட அந்த குழந்தைக்கு ஸ்பீச் டிலேனஸ் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் ஹியரிங் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லாங்குவேஜ் பாதிக்கும். ஆர்கனில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரெயின் டேமேஜ் இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, ஏதாவது ஒரு சிங்கிள் மதரோ இல்லை ஃபாதர் சின்ன வயசில் இருந்துட்டாங்கனாலும் இந்த ஸ்பீச் டிலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த காமன் ப்ராப்ளம் நோட்டீஸ் இன் தி சைல்ட்ஸ் ஆர் என்னென்ன காமன் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்பிங். லிஸ்பிங் அப்படின்னா இங்கே வந்துட்டு அந்த குழந்தைக்கு பேச வராதுங்கிறது கிடையாது. அந்த குழந்தைனால என்ன பண்ண முடியும், பேச முடியும். பட் அந்த குழந்தை வந்துட்டு கரெக்டாக அந்த வேர்ட்ஸை ப்ரினவுன்ஸ் பண்ண முடியாது. பேச முடியும், they can't able to pronounce it properly. ஃபார் எக்ஸாம்பிள் லாரின்னு சொல்கிறதுக்கு பதிலாக லாலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில வேர்டு ராக்கு பதிலாக நான் சொல்லுவாங்க, டாரா, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் மாற்றி மாற்றி பேசுவாங்க. ஸோ இது மெயினாக எதனால் வரும் அப்படின்னா ஏதாவது டங் டை இருந்துச்சுன்னா, நாக்கில் வந்துட்டு டங் டைன்னு சொல்லுவாங்க, ரெட்டை நாக்கு தமிழில் சொல்லுவாங்க. ஆரல்ஸ் டீத், சில்ட்ரனுக்கு டீத் வளரும் போது அந்த டீத் நடுவில் கேப் இருந்துச்சுன்னா அவங்க பேசும்போது அந்த ஏர் ஃப்ளோனால அந்த வேர்ட்ஸ் வந்து அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். திஸ் இஸ் கால்ட் லிஸ்பிங். லிஸ்பிங்கிறது ஒரு ஹியூஜ் ப்ராப்ளம் இல்லை, அதை நம்மளால சரி பண்ணிட முடியும். ஸ்டட்டரிங்னா ஒரு விஷயத்த ரிப்பீட்டடாக பேசுவாங்க. அம்மா வந்துட்டாங்க, அப்பா போயிட்டாங்க, அந்த மாதிரி ஸ்டட்டர் பண்ணி திக்கி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஸ்டட்டரிங். ஸோ இது 2.5 to 3.5லேயே நீங்கள் வந்துட்டு லேக் பண்ணிடலாம் ஆஃப் கார்லேஷன் பிட்வீன் தாட் அண்ட் லாங்குவேஜ். அதாவது லாங்குவேஜ் எக்ஸ்ப்ரெஸ் ஆகாதனால பிரெயினும் டிலேவாக ஒர்க் ஆகும். ஸ்டட்டரிங்கில் அது ஒரு மெயின் ப்ராப்ளம் வந்து இருக்குது. லாங்குவேஜ் பெருசாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும்னா பிரெயினும் வந்து ஸ்டட்டர் ஆகி தான் வந்து இதாகும். ஸ்டட்டரிங் ஸ்டாம்பரிங் ரெண்டுமே அந்த திக்கி பேசுறது தான் ஸ்டட்டரிங் ஸ்டாம்பரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதனால் நிறையா குழந்தைங்களுக்கு வந்து ஷைனஸ் வரும், ஸ்ட்ரேஞ்சர் பார்த்து பேச வராது, வெளியில் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு இடத்துல நின்று பேச முடியாது, ஒரு கிளாஸ் ரூமில் ரெப்ரசென்ட் பண்ணி பேச தெரியாது. இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் வந்து குழந்தைங்க ஃபேஸ் பண்ணுறதுனாலேயே அவங்களோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் 100% பாதிக்கப்படும். ஸோ இதுக்கு நிறைய தெரப்பீஸ் இருக்குது, நிறைய கிளாஸஸ் இருக்குது, ஆக்குபேஷனல் தெரப்பீஸ் இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தால், அந்த என்விரான்மெண்ட் அவங்களுக்கு அது சப்போர்ட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால என்ன பண்ண முடியும், இதுலேருந்து ரெக்கவர் ஆகி வர முடியும். தேங்க்யூ ஆல். திஸ் இஸ் வி கம்ப்ளீட்டட் வித் தி 11th chapter. நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம்.